अला सय्यिदिना मुहम्मद व बारिक वसल्लिम। मेरे दिल में तुम आए, दिल को मेरे शाद कर डाला। मेरे दिल में तुम आए, दिल को मेरे शाद कर डाला। बोलो भाई। मेरे दिल में तुम आए, दिल को मेरे शाद कर डाला। मेरे दिल में तुम आए, இறைவா என் கல்புல நீ வந்துட்டே இருப்ப। நீ எப்ப நீ வந்தியோ செத்து கிடந்த என் கல்பு ஹயாத் ஆயிருச்சு। அது வரைக்கும் என் கல்பு கேப்பாரட்டு நாதி இல்லாம கிடந்து ரொம்ப நீ வந்தவனு என் கல்பு ஹயாத் ஆயிருச்சு। मेरे दिल में तुम आए, दिल को मेरे शाद कर डाला। ஷாது கர்னா அலங்காரம் செஞ்சுட்டு இருந்து அசிங்கமா இருந்துச்சு கல்பு, கேட்க நாதி இல்லாம இருந்துச்சு। இதெல்லாம் ஒரு கல்பான்னு இருந்துச்சு। இது கல்பே சகீமா இருந்துச்சு। நீ எப்ப உள்ள வந்து அது கல்பே சலீம் ஆயிடுச்சு। இங்க பாருங்க பை, கல்பே சகீமா இருந்துச்சு, வியாதி பிடிச்ச கல்பா இருந்துச்சு। என் மௌலா வந்து என்ன வச்சது? கல்பே சலீம் ஆயிடுச்சு। இல்லா மன்னத் அல்லாஹ் பி கல்பின் சலீம்। मेरे दिल में तुम आए, दिल को मेरे शाद कर डाला। मेरे दिल में तुम आए, दिल को मेरे शाद कर डाला। दिल को मेरे शाद कर डाला। दिल को मेरे शाद कर डाला। रहो आबाद तुमने, रहो आबाद तुमने मुझे आबाद कर डाला। ஷேഖனாயமே நீங்க ஆபாதா இருங்க। எப்ப என் கல்புல வந்துட்டீங்கன்னா நீ என்னையும் ஆபாத் ஆகிட்டீங்க। நீனா பர்பாதா போயிருப்பேன், அழிஞ்சு போயிருப்பேன், இல்லாம போயிருப்பேன், நாசமா போயிருப்பேன்। எப்ப நீ என் கல்புல வந்தீங்களா எஜமானே, என் கல்ப அலங்கரிச்சிங்க, என்னை ஆபாத் ஆகிட்டீங்க। ஆகவே நீங்க ஆபாதா இருங்க। रहो आबाद तुमने मुझे आबाद कर डाला। रहो आबाद तुमने मुझे आबाद कर डाला। मेरे दिल में तुम आए, दिल को मेरे शाद कर डाला। दिल को मेरे शाद कर डाला। रहो आबाद तुमने मुझे आबाद कर डाला। रहो आबाद तुमने मुझे आबाद कर डाला। खुदी में मर रहा था, दूर था अपनी हकीकत से। நான் 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 என்ற அந்த எண்ணத்திலே செத்துக்கிட்டு இருந்தேன்। खुदी में मर रहा था, दूर था अपनी हकीकत से। என்னுடைய ஹகீகத் என்ன, நான் யாரு, என் மௌலா யாரு, எஜமா யார், ரசூல் யார் என்பதெல்லாம் தெரியாமல் நான் 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 சாப்பிட்றது, நான் திங்கிறது, நான் உழைக்கிறது, நான் சம்பாதிக்கிறது, நான் வீடு கட்டுறது, நான் சாவறதுன்னு எப்பயுமே நான் நான் என்ற சிந்தனையிலே இருந்தேன்। ஆனா எஜமானே, இந்த நான் என்ற தலையிலிருந்து, நான் என்ற சிறையிலிருந்து, நான் என்ற ஜெயிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீங்க, என்னை விடுதலை ஆக்கிட்டீங்க எஜமானே। இந்த கைதியை ஜெயிலிருந்து விடுதலை ஆக்கிட்டீங்க। நான் வெளியில எந்த கம்பிகள் இல்ல, நான் என்ற ஹுத், நான் என்ற ஜெயில அந்த கம்பியில சிக்கிட்டு இருந்த என்னை வெளியே கொண்டு வந்தீங்களே। खुदी में मर रहा था, दूर था अपनी हकीकत से, दूर था अपनी हकीकत से। छुड़ाया
क्या मुझे खुद से छुड़ाया, क्या मुझे खुद से मुझे आजाद कर डाला, छुड़ाया क्या मुझे खुद से मुझे आजाद कर डाला। खुदी में मर रहा था, दूर था अपनी हकीकत से, छुड़ाया क्या मुझे खुद से मुझे आजाद कर डाला, छुड़ाया क्या मुझे खुद से मुझे आजाद कर डाला। ஷேக் என்ன செஞ்சாங்க? ஜெயில இருந்து விடுதலை ஆக்கிட்டாங்க. என்ன ஜெயிலு? நான் என்னது, மை மேரா அமாரா, மை மேரா மை மேரா, நான் என்னது என்னது என்னதுன்னு உட்காந்துமே. அது எப்படி? அது என்னதுங்கிறது ஷிர்காச்சே, நானுங்கிறதே ஷிர்காச்சே. முதல்ல அவன் சொல்றான் என்னதுன்னு, அதையே நீ சொல்ற என்னதுன்னு. இது அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் கேள்வி யாருன்னு சொல்லுவான் அல்லாஹ் இத? வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வான பூமியில அத்தனை எனக்கு தான்டா சொல்றாங்க. நீ குறுக்கால புதுது என்னதுங்கற? நீ இது அல்லாஹ்வோட போட்டி போடுற மாதிரி இல்ல, இது ஷிர்க் இல்லையா இது? இப்ப நான் என்னது என்னது என்ற தலையில சிக்க உட்கார்ந்து இருந்த நீ. ஷேக் என்ன செஞ்சாங்க? நவுத்துரு ஒண்ணுது இல்ல, அது அவனது சொல்லுப்பா, அவனதே ஒண்ணுதுன்னு சொல்ற, அவனது சொல்லி அவனே உனக்கு சொந்தமாயிருவாங்க. நீ அவனது ஒண்ணுதுன்னு சொல்லி அவனோட தூரமா உட்கார்ந்து இருக்கிற, நீ அவனதுன்னு சொல்லு, ஒண்ணுதுன்னு சொல்லு, அவனே உனக்கு சொந்தமாயிருவான். சுடாயா क्या मुझे खुद से मुझे आजाद कर डाला, छुड़ाया क्या मुझे खुद से मुझे आजाद कर डाला। खुदी में मर रहा था, அதுலயே செத்துக்கிட்டு இருக்கான் மனுஷன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் என்னது, நான் வாழணும், நான் சம்பாதிக்கணும், நான் எடுக்கணும், நான் வீடு கட்டணும், நான் சாவணும், கபருக்கு போகணும், நான் எப்பதான்டா வெளியே வர்றது? அது நான் சொல்லி இந்த இத்தினூன்னு சிறைக்குள்ள போய் உன்னை அடைச்சு, இந்த முகையதுல போய் உன்னை அடைச்சு, முத்தலக் விட்டு நதரே இல்லாம நாரி போயிட்டான் மனுஷன், நாரி போயிட்டான். ஒரு செம்புல தண்ணி வச்சது 1 வருஷம் வச்ச என்னத்துக்கும்? வாலி தண்ணி வச்ச புழு பூத்து வீணா போய் நாத்தம் வந்துடும். இப்ப அந்த வாலி தண்ணி கொண்டு போய் கடல்ல ஊத்திட்டா விசாலமாயிருக்கும். இப்ப அந்த வாலி தண்ணி கொண்டு போய் ஆத்துல ஊத்திட்டா, ஆற்று தண்ணியில ஊத்திட்டா காவேரி ஆயிரும். அந்த காவேரி கடல்ல போயிட்டா கடலாயிரும். அது இந்திய பெருங்கடல் ஆயிரும். அது பசிபிக் ஓஷியன், பே ஆஃப் பெங்கால், பிரம்மாண்டமான பேர் வந்தது. எது வரைக்கும் நீ உள்ள உட்கார்ந்துருக்க? உன்னை நீ அடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிற, விடுதலை ஆயிரு, சுத்தமா நவுத்திரு, நான் இல்லைன்னு ஆயிரு. நான் இல்லை இங்கே இருப்பதெல்லாம் செய்யுது நூரி, நான் இல்லைன்னு சுத்தமா நவுந்துரு. நான் இல்லை நிச்சயமாக நான் இல்லை சத்தியமாக நான் இல்லை. இங்கு நான் என்று சொல்வது நான் இல்லை, நாயனை தவிர வேறில்லை. எனதென்று சொல்வதும் எனதில்லை, ஏகனுடையதே வேறில்லை. அப்படின்னு நான் இல்லை மன்னயம் வல்லாஹி மன்னயம், வல்லயம் மஸ்ஊது வல்லா மன்னயம், அல்லாஹ்வின் ஆணையாக மஸ்ஊத் நான் சொல்கிறேன். இல்லவே இல்லை, சொல்றது மசூத் தான். அவங்க சொல்றாங்க நான் இல்லவே இல்லை. யாரு? ஃபரீத் கஞ்ச ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க பேர் மஸ்ஊத். அவங்க படிச்ச பாட்டு மன்னயம் வல்லாஹி யாரா மன்னயம், நிச்சயமா இல்லை, இல்லவே இல்லை, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணைய சொல்றான். இல்லவே நான் எங்க பேருக்கேன்? மன்னையர்னு சொல்றது கூட நான் இல்லை, நான் என்று சொல்றது நான் இல்லை, நான் இல்லை என்று சொல்றது நான் இல்லை. அது எப்படி நான் சொல்ல முடியும்? எங்க அந்த டப்பா காணோம்? டப்பா அதுக்கு மேல வச்சிருந்தீங்க நீங்க, விளங்குச்சுங்களா? என் சர்கார் எப்பயுமே கேளு, பொடி டப்பி வச்சிருப்பாங்க, பொடி போடுவாங்க சில நேரங்களில், அதனால டப்பா வச்சிருப்பாங்க. விளங்குச்சுங்களா? பொடி டப்பி தான் அது. அது ரொம்ப விஷயம் சொல்லணும். இங்க பாருங்க, இந்த டப்பா சத்துறது. நான் பொடி டப்பி ஆவேன், அவன் பொடி டப்பி தான், நான் டப்பி ஆவேன் சத்தம் வருது. சத்தம் எங்கிறது வந்திருக்கும்? தகரத்துனாங்க வரும்.
டப்பின்னு ஒண்ணு இல்லையாங்க. இந்த தகரம் தான் டப்பியாக அமர்ந்திருக்குது, உட்கார்ந்துருக்குது. இந்த டப்பியுடைய தோற்றத்தை தாங்கிக் கொண்டு உட்கார்ந்துருக்கு தகரம் தாங்க உட்கார்ந்துருக்கு. மேல கீழே எங்க பார்த்தாலும் தகரம் தான். தகரத்தை விட்டு விட்டு டப்பி என்று எங்கே தனியாக ஒன்று இருக்கிறது. நான் தான் டப்பியாவேன் அப்படின்னு சத்தம் வந்துச்சு. சத்தம் எங்க இருந்து வரும்? தகரம். நான் தான் டப்பி. இப்ப டப்பி விளங்கிச்சு, நான் எங்க இருக்கிறேன், நான் இல்லவே இல்லை, நான் இல்லவே இல்லை சத்தம் போடுச்சு. இப்ப சத்தம் எங்க இருந்து வரும்? அதுவும் தகரத்து தான் வரும். டப்பியாகி நான் இல்லவே இல்லை, மன்னயம் மன்னயம் வல்லாஹி யாரா மன்னயம், இல்லை நான் இல்லை நான் சத்தம் வந்துச்சு. நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு தகரம் தான் சத்தம் சொல்லும். நான் இல்லைன்னு சொன்னாலும் அது தகரம் தான் சொல்லும். என்ன வித்தியாசம்? முதல்ல நான் இருக்கிறேன் என்று முக்கையதன் சொல்லுச்சு, இப்ப நான் இல்லை என்று முத்துலக்கன் சொல்லுது. அது விளைஞ்சுங்களா? அனாய முக்கையதா ஒன்று இருக்கு, அனாய முத்துலக்கா ஒன்று இருக்கு. அனாய முத்துலக்கா கிபிரியாயி மௌலாவுக்கு சொந்தமானது. இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன அப்படின்னு அந்த அனா. அப்ப ஷேகுமார்கள் இந்த அனாவை கரைச்சிட்டு அந்த அனாவை தள்ள கொண்டு வந்துடுறாங்க. ये मैं वो मैं नहीं है जो जहान कह रही है. இந்த உலகம் சொல்லிட்டு இருக்கு அந்த மைன்னு விளங்காதீங்க. இந்த மைய ஷேகுமார்கள் மை அப்படின்னா அந்த மை இந்த மைன்னு விளங்காதீங்க. அவங்க எந்த தஜல்லில மை சொல்றாங்க உனக்கு தெரியாது. ஏ மை ஓ மை நஹி ஹே ஜோ ஜஹான் கஹ ரஹி ஹே. இந்த உலகம் சொல்லிட்டு இருக்கு அந்த மை இல்லை இந்த மை. இந்த மை வேற மாதிரி மைண்டாங்க. இந்த மை தன்னை இல்லாமல் ஆக்கிய மை அது. இந்த நீ அனல்லாவுடைய மை அது. லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி பாருங்க அல்லாஹ் தஆலா அந்த மையில இது கலந்துருச்சு. இது அனாய முகையதாவை கொண்டு போய் அனாய முத்துலக்கால ஜாயின் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. वाह वाह खुदी में मर रहा था, दूर था, अपनी हकीकत से छुड़ाया, क्या मुझे खुद से मुझे आजाद कर डाला, छुड़ाया, क्या मुझे खुद से मुझे आजाद कर डाला. फ्री आयो उட்கார்ந்து ஏன் அந்த 4 கம்பிகளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உன்னை ஃப்ரீ ஆக்கி இல்லாமல் ஆக்கி நான் சந்தோஷமா உட்காந்துரு. உன்னை கூட மௌலால விட்டுறாதுல ஜி. छुड़ाया क्या मुझे खुद से मुझे आजाद कर डाला, छुड़ा तुम्हारे हाथ मर मिटना है क्या, एक जिंदगानी है तुम्हारे हाथ मर मिटना है क्या, एक जिंदगानी है हुआ आबाद वो तुमने, हुआ आबाद वो तुमने जिसे बर्बाद कर डाला, हुआ आबाद वो तुमने जिसे बर्बाद कर डाला. இறைவா நீ கொடுத்து ஒரு வாழ்க்கை 4-5 வாழ்க்கையா? ஆனா 4-5 வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ஒரு வாழ்க்கையை ஒழுங்கா வாழாட்டி அடுத்தபடி நம்ம பிறந்து வளர்ந்தா சூப்பரா வாழணும், கரெக்டா ஒழுங்கா பர்ஃபெக்டா வாழ்ந்து உண்மை முஸ்லீமா வாழணும் அப்படின்னு சான்ஸ் எதிர்க்கா? இதுதாங்க சான்ஸு. ஒரே சான்ஸ் தான், அந்த சான்ஸ் தான் அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு இதை வீணாக்கிட்டா மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடையவே கிடையாது. இந்த சமானால கிடையாது, துனியாவிலையும் கிடையாது, ஆகிரத்திலையும் கிடையாது. அதோட முடிஞ்சு போச்சு. அது ஆகிரத்துல போய் கெஞ்சுவான், ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு மறுபடியும் வாழ்வு தர மாட்டீங்களா, யாரெல்லாம் அவுலா இலா இல்ல அகரத்தினி. அது மௌத்து நேரத்தில் மௌத்தா மரண மஷருக்கு போன பின்னாடி அல் இலா மரத்தின் மின் சபீல், திரும்ப துனியாவுக்கு போறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா? இருந்தா நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன், பழைய மாதிரி இல்லாம புதிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவனே. அல் இலா மரத்தின் மின் சபீல், திரும்ப வேறாத்துல என்னை மீண்டும் துனியாவுக்கு அனுப்புறப்பே லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரல்லா, நீ விரும்புகிற ஃபீமா தரது ஆயிடுங்க. யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து மீண்டும் அதே துனியாவுக்கு அனுப்பு. அதே மாதிரி துனியாவில் போய் எப்படி வாழ்றேன் பார், என்ன மாதிரியான என்னுடைய வாழ்க்கை இருக்கு, ஒரு நொடி கூட வீணாக்க மாட்டேன். ஒரே அல்லாஹ்வுல இருக்கிற இந்த வாழ்க்கையை உனக்கு அர்ப்பணிச்சுட்டு பரிபூர்ணமா வாழ்ந்துட்டு வர்றேன் பார்.
அப்படின்னு கல்லா ஜி அது ஒருபோதும் நடக்க சான்ஸே கிடையாதுன்ட்டான் கல்லா கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹிய காயில் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தர ஹத்தா இதா ஜா அஹதுல் மௌத் قال رب ارجعوني என்னை திரும்ப பூமிக்கு அனுப்பு ரப்பே லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து என்னை விட்டு சென்றாய் அங்கே நான் உண்மையா நல்ல அமல் செய்வேனே கல்லா ஒருபோதும் நடக்க சான்ஸே கிடையாது இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா அது வெறும் வார்த்தைகள் தான் அவன் வராஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன் அப்படின்னு சொல்லி மௌத் நேரத்துல அப்ப திரும்ப வரதுக்கு சான்ஸே இல்லைன்ட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நடக்கவே நடக்காதுன்ட்டா மறுபடியும் இந்த கேளு அமீர் ஃபோன் போச்சு விளைஞ்சுங்களா என்னம்மா சொன்னாங்க திரும்ப வருவதுக்கு சான்ஸ் இருக்கா நமக்கு இல்லை இந்த காணி ஒரே ஒரு வாழ்க்கை தான் ரெண்டாவது வாழ்க்கை அல்லாஹ் நம்ம கொடுக்கல அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையை ரப்பே இந்த ஒவ்வொரு நொடியும் உனக்கே அர்ப்பணிக்கணும் அந்த வாழ்க்கையில உனக்கே அது என்னுடைய என்னவெல்லாம் என் வாழ்வு கொடுத்தாயோ என்னவெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறியோ எல்லாத்தையும் உனக்கே அர்ப்பணமாக்கிட்டு உன் மீது அன்பு கொண்டு உன் காதல்ல அத்தனையும் உன்கிட்ட கொடுத்துட்டு நான் வரணும் சொல்லுங்க तुम्हारे हाथ मर मिटना है क्या एक जिंदगानी है तुम्हारे हाथ मर मिटना है क्या एक जिंदगानी है हुआ आबाद वो तुमने जिसे बर्बाद कर डाला हुआ आबाद वो तुमने जिसे बर्बाद कर डाला हुआ आबाद वो तुमने जिसे बर्बाद कर डाला நீ யாரை அழித்து விட்டாயோ நீ யாரை இல்லாமல் ஆக்கிட்டாயோ அவர்கள் தான் ஆபாதானாங்க ஒண்ணும் இல்லாம நீ யார் ஆக்கிட்டியோ கௌசு நாயத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டா அவங்க ஆபாதம் அஜ்மீர் நாயத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டா அவங்க ஆபாத் ஆக்கிட்டாங்க நீ யார ஃபகீர் ஆக்கிட்டியோ யார நீ வந்து மஜ்பூர் ஆக்கிட்டியோ யார அசம் ஆமா அபுகம் ஆக்கிட்டியோ யார மையத் ஆக்கிட்டியோ யார அதம் ஆக்கிட்டியோ அவங்கதான் மௌஜூதா இருந்தாங்க உன்னை கொண்டு மௌஜூதானாங்க குத்ஸ பானி அக்ஸ பாக்கி ஆயிட்டாங்க தன்னை கொண்டு இல்லாமலாய் உன்னை கொண்டு வாழ்ந்தாங்க हुआ आबाद वो तुमने जिसे बर्बाद कर डाला हुआ आबाद वो तुमने जिसे बर्बाद कर डाला मैं क्या था एक सूरत जिसमें जानो दिल न तन कुछ भी मैं क्या था एक सूरत जिसमें जानो दिल न मन कुछ भी मेरी मैं क्या था एक सूरत நான் என்ன வரல வெறும் ஒரே ஒரு தோற்றம் இல்ல ஜிஸ்மும் இல்ல கல்பும் இல்ல ரூஹும் இல்ல எதுவும் கிடையாது मैं क्या था एक सूरत जिसमें जानो दिल न तन कुछ भी मेरी था एक सूरत जिसमें जानो दिल न तन कुछ भी मेरी सूरत में वो आए मुझे सूरत में क्या आए मुझे आबाद कर डाला ஏன் சூரத்தை அவன் தான் தூக்கிட்டு வந்தான் இங்க இருந்து இல்ம தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்து வெளியே காமிச்சான் எல்லாம் இன்னைக்கு ஆபாதாக்கி நீங்க என்னை பாக்குற மாதிரி நான் உன்னை பாக்குற மாதிரி ஆக்குறானே இந்த சூரத்தை யார் தூக்கிட்டு வந்தது அவன் என் சூரத்து அவன் இல்முல இருக்குதுங்கிறது எனக்கே தெரியாது எங்க அத்தாவுக்கு தெரியாது எங்க அம்மாவுக்கு தெரியாது துனியால யாருக்குமே தெரியாது என் சூரத்தை கோடி 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 வருஷம் தன்னுடைய இல்முல சுமந்துட்டு இருந்தா அவன் மோர்ந்த போல ஒருத்தன் அவன் தான் வெளியே கொண்டு வர்றான் நாடுனது அவன் தான் நாடனை வெளியே வரணும்னு அவன் நாடனாங்க எப்படி குழந்தை பிறக்கணும்னு குழந்தை நடிச்சா அம்மா அத்தான் நாடினாங்களா மௌலா நாடனா வெளியே வரணும்னு அவன் இல்முல வெளியே அவன் தான் கொண்டு வந்தான்
मैं क्या था एक सूरत जिसमें जानो दिल न तन कुछ भी, मैं क्या था एक सूरत जिसमें जानो दिल न तन कुछ भी, मेरी सूरत में क्या आए मुझे आबाद कर डाला, मेरी सूरत में वो आया मुझे आबाद कर डाला, मेरी सूरत में वो आया। இது வெறும் சூரத் தான். இந்த சூரத்தை வெளியே கொண்டு வந்தா இது ஹயாத் வேணுமே, என்ன செய்யறது? உஜூது கொடுத்த அவனே தான் ஹயாத்தை கொடுத்துட்டான், தன்னை இல்ம கொடுத்தான், தான் இராதா கொடுத்தான், தான் கலாம், தான் பசாரத்து, தான் கூவத்து எல்லாத்தையும் இன்னைக்கு அவன் வாங்கி என்னதுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறேன். मेरी सूरत में वो आया मुझे आबाद कर डाला, मेरी सूरत में वो आया मुझे आबाद कर डाला, बदी बंदा नवाजी की बड़ा एहसान क्या तुमने, बड़ी बंदा नवाजी की बड़ा एहसान किया तुमने, जो भूले से भी हम भूले हुओं को याद कर डाला. சதாவுன்னு மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீ கொடுத்த அத்தனை எஹசான்களையும் அத்தனை கருணையையும் வாங்கி அனுபவிச்சு ஆனா உன்னை மறந்து வாழ்றோம். ஏதோ நாங்களா சுயமா எல்லாம் பெத்துக்கிட்ட மாதிரி, ஏதோ நாங்களா வாழ்ற மாதிரி, என்னுடைய திறமையில வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு, நீ எங்க மேல எஹசான் செஞ்சது மட்டும் இல்ல, உன்னை மறந்தவர்களே மறந்த எங்களை ஒவ்வொரு நொடியும் மறவாமல் நீ கொடுத்துட்டே இருக்கிறிய. ஒரு நொடி மறந்தால் அதுக்கு தண்டனையாக நிப்பாட்டல நீ கொடுத்த நேமத்தை. நாம் ஒரு நேமத்தை கொடுத்தோம், நம்மளை மறந்தானா நேமத்தை நிப்பாட்டிடுவோம். ரப்பு தாலா அவன் நேமத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். மறந்து வாழ்பவர்களையும் ஒரு நொடி கூட அவன் மறக்கவே இல்லை, மறவாமல் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதை விட பெரிய எஹசான் என்ன, இதை விட பெரிய பந்தா நவாசி என்ன, அடியார்ல ஆதரிக்கிறது வேற என்ன காரணம், வேற என்ன இருக்க முடியும்? बड़ी बंदा नवाजी की बड़ा एहसान किया तुमने, क्यों भूले से भी हम भूले वो को याद कर डाला, जो भूले से भी हम भूले वो को याद कर डाला, दिया ईमान और ईमान लाए थे हम जिन पर उनको भी, दिया ईमान और ईमान लाए थे हम जिन पर उनको भी, हमें तो आपने आबाद कर डाला. எல்லாருக்கும் ஈமான் நசீபாகிறது. ஆமன்து பில்லா, அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டோம் என்று ஈமான் நசீபாக்கணும். ஆமன்து பில்லா, யாரும் ஈமான் கொண்டோம்? அல்லாஹ். நீ ஈமான் நசீபாக்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய ஃபضل, ஷேഖுடைய பிச்சில் எனக்கு ஈமானும் அல்லாஹ் கொடுத்தான். யாரின் மீது ஈமான் கொண்டோம் அந்த மௌலாவே சேர்த்தே கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஈமான் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் ஈமான் கிடைச்சு, இந்த ஈமானம் கிடைச்சு யாரின் மீது ஈமான் கொண்டு அந்த மௌலாவே சேர்த்து அல்லாஹ் கொடுத்தாங்க. दिया ईमान ईमान लाए थे हम जिन पर उनको भी, हमें तो आपने आबाद ही आबाद कर डाला. எல்லாரும் மூமின்களை ஆபாதாக்குறீங்க, நீங்க ஆபாதுக்கு மேல ஆபாதாக்கிட்டீங்க. எல்லாருக்கும் ஈமான் கிடைச்சு ஈமானுக்கு யார் மீது கொண்டோமோ அவனையும் சேர்த்து என்ன கொடுத்தாங்க. हमें तो आपने आबाद ही आबाद कर डाला, हमें तो आपने आबाद ही आबाद कर डाला. नजर क्या मिल गई गौसी को वारफ ता किया तुमने, नजर क्या मिल गई गौसी को वारफ ता किया तुमने. உங்களை வந்து பார்த்தேன், ஒரே ஒரு பார்வை பார்த்தீங்க.
உங்களுடைய அருட்கண்களால் என் கண்ணை பார்த்தீர்கள், கண்ணிலிருந்து கண்ணிலே நீ ஞானங்களை கொட்டி விட்டீர்கள். இப்ப உங்க கண்ணு என்ன பார்த்தோ அது மாதிரி என் கண்ணும் பாக்குற மாதிரி ஆக்கிட்டீங்க. என் கண்ணு ஊன கண்ணா இருந்தது, சிருஷ்டிகளை மட்டும் பார்த்துட்டு இருந்தது. நீங்க ஞானக்கண்ணுடையவரா இருந்தீங்க. அந்த கண்ணை என் கண்ணிலே சேர்த்தீர்கள். இந்த என் கண்ணும் பார்க்கும் இடமெல்லாம் மௌலாவை பார்க்க ஆரம்பிச்சு. என்ன அர்ப்பணமாக உன் கண்ணுக்கு நான் சொல்ல. नजर क्या मिल गई गौसी को वारफ्ता किया तुमने, मैं सदके आंखों आंखों ही में क्या इरशाद कर डाला. வாயை திறக்கல, கண்ணுல இருந்து கண்ணிலே பாய்ச்சிட்டீங்க கல்புல அப்படியே. मैं सदके आंखों आंखों ही में क्या इरशाद कर डाला. मैं सदके आंखों आंखों ही में क्या इरशाद कर डाला. मेरे दिल में तुम आए, दिल को मेरे शाद कर डाला. माशाअल्लाह.